ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஊட்டியில் இருக்கிற கர்நாடகா சிரி ஹார்டிகல்ச்சர் கார்டன்ல இருக்கோம். ஆமாங்க, நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் ஊட்டியில ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி சிரி ஹார்டிகல்ச்சர் கார்டன் அமைச்சிருக்காங்க. நல்லா பெரிய ஏரியாங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. சரி, ஒரு vlog பண்ணி உங்களுக்கும் வந்து விர்ச்சுவலாக காமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. வாங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டு ஹார்டிகல்ச்சர் கார்டனுக்குள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரி லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் இருக்கு, கிட்ஸ்க்கான என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அடல்ட்ஸ்க்கான என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ், பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், டூரிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி காமிக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கர்நாடகா சிரி ஹார்டிகல்ச்சர் கார்டன் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வீடியோஸ்ல ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, நம்ம கர்நாடகா சிரி ஹார்டிகல்ச்சர் கார்டனோட என்ட்ரன்ஸுங்க. டிக்கெட் கவுண்டர் அங்க இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்து குதிரை சவாரி எல்லாம் அவைலபிளா இருக்கு. பாருங்க, 4-5 குதிரை சும்மா கம்பீரமா நிக்கிறானுங்க. ஊட்டியில எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கு முன்னாடியுமே வந்து இந்த குதிரை வண்டி சவாரி இருக்குங்க, குதிரை சவாரி. சரி வாங்க, டிக்கெட் கவுண்டர் போயிட்டு எவ்வளவு டிக்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டு உள்ள போய் சுத்தி பார்க்கலாம். மக்களே, டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சுங்க. ஸோ அடல்ட் ஏஜ்டு அபவ் 12 இயர்ஸ்க்கு 100 rupees, சில்ட்ரன் 6 to 11 இயர்ஸ்க்கு 50, ஸ்டில் கேமரானா 50, எக்கோ ஃப்ரெண்ட்லி பக்கீஸ்னா அந்த பேட்டரி காரு உள்ள நின்றுட்டு இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு வந்து 200 rupees, சில்ட்ரனுக்கு வந்து 100 rupees. சரி வாங்க போய் டிக்கெட் வாங்குவோம். ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஷூட்டிங் கூட நடத்தலாமாங்க. அதுக்கு தனியாக 1500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி அஃபேர் தான், பட் ஆனால் நல்லா இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மக்களே, டிக்கெட் எடுத்தாச்சுங்க. கர்நாடகா சிரி ஹார்டிகல்ச்சர் கார்டனுக்கு இது கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா தான் மேனேஜ் பண்ணுறாங்களே. 100 ரூபா டிக்கெட் ப்ரைஸ். டூரிஸ்ட் பஸ்ஸஸ் எல்லாம் கூட வந்துட்டு இருக்கு பாருங்க. கேஎல், கர்நாடகா பஸ்ஸஸ், தமிழ்நாடு பஸ்ஸஸ்னு ஆல் 3 states. சம்மர் சீசன்ல ஜெகஜோதியா இருக்கு ஊட்டியில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுமே. சரி வாங்க உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, சிரி ஹார்டிகல்ச்சர் கார்டன் என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பாத்தீங்களா பக்கி கார்ஸ் ரெடியா நின்றுட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க பக்கி கார்ல ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னா அழகா இதுல ஏறிக்கிட்டு அப்படியே ஃபுல் ரவுண்டு கார்டன் சுத்தி பார்த்துட்டு வரலாம். பெரிய ஏரியாங்க. சிரி ஹார்டிகல்ச்சரோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி வச்சிருப்பாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும், கண்களுக்கு குளிர்ச்சியா வேற லெவல்ல இருக்கு. அழகா மோடம் போட்டு வேற இருக்கு. நம்ம சுத்தி பார்க்குற வரைக்கும் மழை பெய்யாம இருந்தா நல்லா இருக்கும். ஸோ இங்க அழகா உட்காந்துட்டு போட்டோ ஷூட்கெல்லாம் இடம் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி எல்லாம் இருக்கு பாருங்க. மக்களே, நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் உண்மையிலேயே செம பியூட்டிஃபுல்லான ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. நம்ம சிரியன் ஹார்டிகல்ச்சர் கார்டனோட லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் சும்மா தாறுமாறா இருக்குங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணியிருக்காங்க. அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியான விதவிதமான நிறங்கள்ல மலர்கள் பியூட்டிஃபுல்லா. அதுக்கு அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த குரோட்டன்ஸ் எல்லாம் வந்து அலங்காரப்படுத்துவாங்கல்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு பேருங்க, நான் மறந்துட்டா. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு அடுத்த ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு கண்ணுக்கு விருந்தா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஃபுல்லா கவர் பண்றேன். மக்களே, இங்க பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு பண்டில் ஆஃப் ஜாய் மாதிரி இருக்குங்க இந்த பூக்களை பார்க்கறதுக்கு. ஓ, ஃபுல்லா மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு பாருங்க. தண்ணி அடிக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் பெர்ஃபெக்டான இடங்க. அப்படியே அல்லது நிறைய ஃபவுண்டைன்ஸு, ஹேங்கிங் பிரிட்ஜ் எல்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன்.
மக்களே, ஹார்டிகல்ச்சர் கார்டனுக்குள்ள இருக்கிற கிளாஸ் ஹவுஸுங்க. எத்தனை விதவிதமான கேக்டஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? வேற லெவலுங்க. பேக்க இந்த பக்கம் மாட்டிட்டு தானே பாக்குறீங்க. சார்ஜ் தீர்ந்து போயிருச்சுங்க. அதனால நம்ம சார்ஜ் போட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். காலையில இருந்து வீடியோஸ் கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம்ல. கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணி மஞ்சூர் வழியா ஊட்டி வந்து ரூமை போட்டு நாம சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். போட் ஹவுஸ், ஹார்டிகல்ச்சர் கார்டன் எல்லாம். அதனால ரூம்ல சார்ஜ் போடுறதுக்கு டைம் இல்லை. செம்மையா இருக்குங்க. நம்ம எக்ஸாட்டிக்கான கேக்டஸஸ் எல்லாம் இங்கதான் பார்க்க முடியும். எல்லாத்தையும் நம்மளால வீட்டில் வளர்க்க முடியாதுல்ல. இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வந்தாதான் அழகா கிளாஸ் ஹவுஸ் போட்டு சூப்பரா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளேயும் இருக்குங்க. பொட்டானிக்கல் கார்டனும் இன்னும் நம்ம vlog பண்ணல ஊட்டியில. இந்த ஊட்டி ட்ரிப்ல அதையும் பண்ண போறேன். ஸோ அடுத்தடுத்து வர vlogs எல்லாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. மக்களே, இங்க பாத்தீங்களா என்னென்ன மாதிரி ஒரு குகை மாதிரி பண்ணிருக்காங்க பிளான்ஸ்குள்ளேயே. ஐயோ, இது ஃபுல்லா வந்து மேல அந்த குரோட்டன் ஷ்ரப். வா, வேற லெவல் பா, கியூட். மக்களே, உள்ளேயே பாத்தீங்களா ஹோட்டல் மயூர் தர்ஷன் இருக்குங்க. இது வந்து கேடிடிசியோட ப்ராப்பர்ட்டிங்க. ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க காட்டேஜஸ். கேடிடிசியில புக் பண்ணலாம் போல. கேடிடிசி ஊட்டியில புக் பண்ணிட்டு நீங்க அழகா இங்க ஸ்டே பண்ணலாங்க. செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் மக்களே. அப்படியே வானம் மேக மியூட்டம் போட்டிருக்கு. எப்ப வேணாலும் மழை வரும் போல. ஹில் ஸ்டேஷன்ஸ்ல இதுதான், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிடும். ஒரு குட்டி பெங்களூரையே இங்க அமைச்சிருக்கிற மாதிரி இருக்குங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு மக்களே. காட்டேஜஸ் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. வாவ், எவ்வளவு லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் பண்ணி கலக்கி இருக்காங்க. நைஸ். ஸோ பேர் பார்த்துங்க, ஹோட்டல் மயூர் தர்ஷன் ஊட்டி. ஓகேவா? கேடிடிசியில் புக் பண்ணோம். நம்ம டிடிடிசி மாதிரி தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மாதிரி கர்நாடகா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட ஊட்டி ப்ராப்பர்ட்டி. பியூட்டிஃபுல்லாக இருக்கா மக்களே? காட்டேஜஸ் சுத்தியுமே எவ்வளவு பெரிய பெரிய மரங்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த மரத்துல பாருங்க, டியூ டு ஹெவி ரெயின் அண்ட் விண்ட் டோன்ட் ஸ்டாண்ட் அண்டர் ட்ரீன்னு போட்டிருக்காங்க. எவ்வளவு வளர்த்தியும் வளர்ந்துருக்கான் பாருங்க. பல 100 வருஷங்கள் ஆயிருக்கும் போல இவன் பிறந்து வளர்ந்து. வெரி நைஸ் ப்ராப்பர்ட்டி மேன், சான்ஸே இல்லைங்க. செம்ம சில்லுன்னு ஆயிருக்குங்க. சம்மர் மாதிரியே தெரியல. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வராண்டா ஸ்பேஸ் வச்சு கட்டியிருக்காங்க பாருங்க. மயூர் தர்ஷன் ப்ராப்பர்ட்டியா ஊட்டில. பரவாயில்லைங்க, கர்நாடகா கவர்மெண்ட் கூட நம்ம ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மாதிரி நல்ல திறமையானவங்களா தான் இருக்காங்க. மக்களே, ஹார்டிகல்ச்சர் செரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸே வந்து, பியூட்டியே வந்து இங்க பாருங்க லேண்ட்ஸ்கேப்பிங் தாங்க. டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் மாதிரி, பேர்ட்ஸ் மாதிரி, அனகொண்டா மாதிரி, டிராக்லா மாதிரி ஃபுல்லா கார்டன் சுத்தி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இது டைனோசரா. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, கியூட்டா.
வாவ், இன்னும் ஃபுல்லா இருக்குங்க. நாம இப்பதான் மேல பார்த்து முடிக்கிறோம். இன்னும் கீழே நிறைய ஏரியா இருக்கு பாக்குறதுக்கு. மக்களே, கல்லிலே கலைவண்ணம் கண்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். இங்க வந்து செடி கொடிகள் குரோட்டன்ஸ்லயே வந்து கலைவண்ணம் கண்டிருக்காங்க. இங்க பாருங்களா, ஃபுல்லா வந்து குரோட்டன்ஸ்லயே பில்லர் மாதிரி பண்ணி மேல ஒரு ரூஃப் மாதிரி பண்ணி என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லா லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணிருக்காங்க. கீழே அப்படியே மயில் தோகை விரிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, ஆசமா பண்ணிருக்காங்க. ஊட்டி வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. கர்நாடகா சிரி அண்ட் ஹார்டிகல்ச்சர் கார்டன் கேட்டு இங்க வந்து பார்த்துட்டு போங்க. நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஈக்குவலா இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பிங். 100 ருபீஸ்க்கு கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். ஊட்டி வந்துட்டு ஒரே இடத்துல டிஃப்ரெண்டான பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்பிங்ல போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணுனா கர்நாடகா சிரி அண்ட் ஹார்டிகல்ச்சர் கார்டன் இஸ் த பிளேஸ்ங்க. என்ன மாதிரி பண்ணிருக்காங்க. ஐயோ, சான்ஸே இல்ல. அப்படியே அவங்களோட கற்பனைகளை கொட்டி சூப்பரான கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணிருக்காங்க மக்களே. இதெல்லாம் வந்து ஒரு மரத்தையே வந்து கிரீப்பர்ஸ் மாதிரி பண்ணிருக்காங்க, வளைஞ்சு 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 வளைஞ்சு. இங்க பாருங்க எப்படி திருப்பி திருப்பி விட்டுருக்காங்க பாருங்க. சூப்பரா. ஊட்டி வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க வர்றதுக்கு.
மக்களே இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த மேஸ் மாதிரி குரோட்டன்ஸ்லயே பண்ணிருக்காங்க. நான் உள்ள போயிட்டு சுத்தி சுத்தி எப்படி நமக்கு வெளியே வருதுன்னு தெரியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. கியூட்ல நல்ல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ்ங்க ஊட்டியில. அப்படியே சுத்தி இருக்கிற லேண்ட்ஸ்கேப்ஸ், இந்த மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ன்ட்டு கலக்கியிருக்காங்க. அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, ஹேங்கிங் பிரிட்ஜ், அதுவும் போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. அதுவும் ஸ்டார் அட்ராக்ஷன் கர்நாடகா கார்டனுக்குள்ள. நம்ம கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டன் சுத்தி பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டாமினா வேணுங்க. பெரிய ஏரியா, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நீங்க கார்டனுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கிறங்காட்டி உங்களுக்கு டயர்ட்னஸ் தெரியாது. இருந்தாலுமே கொஞ்சம் பூஸ்டப்பா வந்துக்குங்க, ஓகேவா? அப்பதான் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணி வச்சிருக்காங்க. டீ எஸ்டேட்டுக்குள்ளேயே போகுதுங்க. அந்த பிரிட்ஜ் பார்த்தோம்ல, போய் நடக்கலாம். அதுக்கு தனி டிக்கெட் பிரைஸ் இருக்கா என்னன்னு தெரியல, ஃப்ரீயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே சிலை தான் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா வாத்துக்கு, இங்க உண்மையிலேயே வாத்து வச்சிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள அந்த கூட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஓபன் பண்ணி விடுவாங்க போல, தண்ணிக்குள்ள குதிக்க ஒடியார போகுது. நிறைய மீன்கள் வேற இருக்கு, அங்கேயும் வேற கொஞ்சம் வாத்துக்கள் இருக்கு. கரெக்டா இதுக்கு மேலதான் வந்து பிரிட்ஜ், ஹேங்கிங் பிரிட்ஜ். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. அப்படியே சும்மா மெஸ்மரைசிங்கா டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே கிளைமேட் மாற மாற எப்படி இருக்கு தெரியுமா? ஏன் பூட்டி வச்சுட்டாங்க இதுல? நிறைய கலர் மீன்கள் இருக்குங்க இதுக்குள்ள. இங்க பாருங்களா, எத்தனை மீன்கள் இருக்கு பாருங்க, கலர் கலரா. வா
மக்களே இங்க பாருங்க பக்கி காரு ஆல் த வே மக்களை கொண்டு வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் கிட்ட இறக்கி விட்டுட்டு கிராஸ் பண்ணோடனே மறுபடியும் அந்த பக்கம் போய் பிக்கப் பண்ணிப்பாங்க போல. ஸோ இந்த மாதிரி பக்கி கார் எடுத்துக்கலாங்க. வயசானவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா பெரியவங்க இவங்களுக்கு வசதியா இருக்கும். அங்கங்க கொண்டு வந்து முக்கியமான ஸ்பாட்ஸ்ல நிறுத்திடுவாங்க. நீங்க அழகா சுத்தி பார்க்க வேண்டியதுதான். கரெக்டா இந்த ஹேங்கிங் பிரிட்ஜோட என்ட்ரியில நிறுத்திட்டாங்களா, அப்படியே சூப்பரா நீங்க என்ஜாய் பண்ணிட்டு கிராஸ் பண்ணிட்டு அங்க போய் மறுபடியும் ஏறிக்க வேண்டியதுதான். டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருப்பாருங்க. மக்களே ஹேங்கிங் பிரிட்ஜில் போய் கிராஸ் பண்ணலாமா? நம்ம கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டனோட மெயின் அட்ராக்ஷன் நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜ் தான். கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர்ஸ் கிராஸ் பண்ற அளவுக்கு வச்சிருக்காங்க. அசைக்க கூடாது, குதிக்க கூடாது, ஷேக் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஹைட்டுக்கு எல்லாம் பயப்படுறவங்களுக்கு கொஞ்சம் அள்ளு விடும். பட் நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஆடெல்லாம் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்கு. லைட்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. நைட் நேரம் எல்லாம் வந்தீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும் போல. பிரிட்ஜ் ஃபுல்லாவே வந்து இந்த லேசர் லைட் மேல போகும்ல, அந்த மாதிரி லைட்ஸ் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஓஹோ நடுவுல போக போக தாங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹைட் ஃபோபியா இருக்குங்க. நம்ம மாத்தூர் தொட்டிப்பாலம் போயிருந்தோம். நாம எப்போ போயிருந்தோம்னா நாகர்கோவில் நம்ம 3rd டைம் போயிருந்தோம். இதை விட ஹைட்டா இருக்கும் அந்த பாலம், மாத்தூர் தொட்டி பாலம். கீழே ஒரு பெரிய ஆறு வேற போகும், காட்டாறு. அதை கிராஸ் பண்றதுக்கு சரியான அள்ளு விடுற ஏரியா அதெல்லாம். ஓஹோ ஆடுதுங்க. மக்களே மேலிருந்து கீழே இருக்கிற அந்த குட்டி லேக்க பாக்குற வியூ பாருங்க. ஈவினிங் வந்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் போட்டு இன்னுமே பியூட்டிஃபுல்லா இருக்கும் லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. எவ்வளோ பெரிய ஏரியா பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்துச்சுங்க. அந்த கிளாஸ் ஹவுஸ் இருக்குல்ல, கிளாஸ் ஹவுஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் வந்திருக்கோம் நாம இந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு. மக்களே செம்மையா இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸு. ஐயோ கொஞ்சம் ஆடும்போது தான் அள்ளு விடுது, மற்றபடி செம்ம சூப்பரா இருக்குங்க. ஊட்டியில ஒரு புது அட்ராக்ஷன் மக்களே உங்களுக்கு. இன்னும் டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. இது வந்து ஒரு 50% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுவே சும்மா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் போல. இந்த லேசர் ஷோலாம் பண்றதுக்கு ஃபவுண்டைன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்போ ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஹேங்கிங் பிரிட்ஜ்ல இருந்து வந்தாச்சுங்க. ஹேங்கிங் பிரிட்ஜ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்க பாருங்களா, இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு எடுக்கிற மாதிரி இந்த டீ பேக்ஸ் எல்லாம் போட்டு எடுப்பாங்களா, அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரா ஒரு ஃபோட்டோகிராஃபர், ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இருக்காரு. இன்ஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் டு மேக் மெமரிஸ். மக்களே இங்க பாருங்க, இந்த மாதிரி போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுக்கலாங்க. குட்டி பாப்பா எல்லாம் எவ்வளவு அழகா அந்த காஷ்மீரி பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கு பாருங்களா. ஸோ மக்களே நீங்களும் இந்த மாதிரி மெமரிஸ் மேக் பண்றதுக்கு போட்டோ எடுங்க. கர்நாடகா கார்டன் வந்தா எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க வியூ.
மக்களே, நம்ம ஃப்ளவர் கிரீன் ஹவுஸ் என்ஜாய் பண்ணீங்களா? செம்ம ஒர்க் பண்ணிருக்காங்க. ஐ எம் கிரேட்லி இம்ப்ரெஸ்ட் பை கர்நாடகா சிரி அண்ட் ஹார்டிகல்ச்சர் கார்டனுங்க. ஐயோ, எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கு! சான்ஸே இல்லை. அப்படியே செல்லெல்லாம் பூ பூக்குது. இத்தனை ஃப்ரெஷ்னஸ் அண்ட் கலர்ஃபுல் பிளான்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. எத்தனை கவலைகள் இருந்தாலும் அப்படியே இந்த கார்டன்ல வந்து இந்த பூக்கள், இந்த அழகெல்லாம் சுத்தி பார்த்தா எல்லாம் மறந்து பீஸ்ஃபுல்லா நீங்க பிரைட்டா போலாம் திரும்பி. மக்களே, நம்ம கர்நாடகா சிரி அண்ட் ஹார்டிகல்ச்சர் கார்டன் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் நம்ம என்ட்ரன்ஸ் பாயிண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. அப்படியே ஈவினிங் ஆகுதுங்க, 5:30 ஆகுது. எப்படி ஆயிடுச்சு பாருங்களா கிளைமேட்டு. அப்படியே மேகங்கள் தவழ்ந்துட்டு ஊட்டி மலை பியூட்டி சும்மா செம்மையா இருக்குங்க. வேற லெவல். மஸ்ட் விசிட் பிளேஸ்ங்க. மிஸ் பண்ணவே பண்ணிடாதுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸு. நான் சத்தியமே எதிர்பார்க்கல. நிறைய பேருக்கு தெரியல இன்னும் இந்த கர்நாடகா சிரி ஹார்டிகல்ச்சர் கார்டன் ஓப்பன் ஆனது. ஸோ நம்ம வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நிறைய பேருக்கு. மக்களே, இங்க பாருங்க, கேரளால இருந்து இது ஆன் கான்ட்ராக்டுங்க. கேரளால டூரிசம் எல்லாம் போறதுக்கு இந்த மாதிரி கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸை கான்ட்ராக்ட்ல எடுத்துப்பாங்க. நம்ம ஊர்லயே எடுத்துக்கலாம் டிஎன்எஸ்டிசியை. பஸ் நம்ம மக்கள் அவ்வளவா யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. கர்நாடகா கேரளாலலாம் அவங்க கவர்மெண்ட் பஸ்ஸையே யூஸ் பண்ணிப்பாங்க டூர் எல்லாம் போறதுக்கு. நல்ல பட்ஜெட் பிரைஸ்ல கிடைக்கும். மக்களே, நம்ம ஊட்டி கர்நாடகா பார்க் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் வந்து நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பியாச்சுங்க. சோ பஸ் ஸ்டாண்ட் ஏரியால வந்து ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்குங்க. அநேகமா நம்ம போற நேரத்துக்கு வந்து கோவில் அம்மன் ஊர்வலம் வரும்னு நினைக்கிறேன். மக்களே, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே சூப்பரா நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவுக்கு போயிட்டு ஈவினிங் நடக்கிற திருவிழா கொண்டாட்டத்தையும் பார்க்கலாம். செம்ம பியூட்டிஃபுல்லான அந்த தப்பாட்டம், பறையாட்டம், டான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. சோ உங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் காத்திருக்கு மக்களே. செம்ம பியூட்டிஃபுல்லான இயற்கை எழில் கொஞ்சம் கர்நாடகா பார்க் பார்த்துட்டு நாம இப்போ அம்மன் திருவிழாவையும் ஊட்டி நகரத்துக்குள்ள போய் பார்க்க போறோம். வாங்க வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம கர்நாடகா பேங்க் சுத்தி பார்த்துட்டு வந்து ஒரு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோமா. கரெக்டா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன்ல
நம்ம அம்மன் ஊர்வலம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஒரு ஏப்ரல் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் சம்மர் சீசன்ல ஊட்டி ஃபுல்லா வந்து அம்மன் திருவிழா நடக்குதுங்க. நம்ம கீழே பிளெயின்ஸ்ல எப்படி நடக்குமோ அதே மாதிரி மலை மேலேயும் வந்து நிறைய அம்மன் திருவிழாக்கள் எல்லாம் நடக்குது. அப்படியே ஊட்டியே வந்து விழாக்கோலம் போன்றிருந்துச்சு. செம்ம பியூட்டிஃபுல்லா அம்மன் அந்த சப்பரம் எடுத்துட்டு வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம வீதிகள் வழியா அம்மனை கொண்டு வருவாங்க அங்கங்க நிக்கிற மக்கள் பூஜை செய்யறதுக்கு. அதோட சேர்த்து அம்மனுக்கு முன்னாடி இந்த மாதிரி பறையாட்டம் தப்பாட்டம் எல்லாம் ஆடிட்டு மக்கள் வந்துட்டு இருக்காங்க. வாங்க ரசிக்கலாம். மக்களே ஈவினிங் ஆடுன்னு பயங்கரமா களை கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்க. ஒரு பக்கம் பஸ்ல வராங்க, ஒரு பக்கம் வேன்ல வராங்க, ஒரு பக்கம் காரு கேப்ஸ்ன்னு நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே மாறிடுச்சுங்க. நாம ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கு வரும்போது அப்படியே வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. ஈவினிங் ஆக செம்ம சில்லுன்னு ஆயிடுச்சு. நல்ல வேளை உள்ளுக்குள்ள வந்து புல்லோவர் கொண்டு வந்திருக்கேன், அதை போட்டு தான் போகணும் போல டவுன் வரைக்கும். அப்படியே மெதுவா நடந்துட்டே போயிடலாம். செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு 4-5 நாள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, பொறுமையா சுத்தி பார்க்கலாம் ஊட்டிய. பரவாயில்ல 2-3 டேஸ் வந்தா கூட இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாத பிளேசஸ். ஓகேவா? ஸோ நம்ம கர்நாடகா சிரி அண்ட் ஹார்டிகல்ச்சர் கார்டனை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விர்ச்சுவலா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஒரே ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட், நம்ம சேனலுக்கு கிட்டத்தட்ட 59K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. பட் ஆனால் வியூஸ் மட்டும் கம்மியாக இருக்குது. அது ஏன்னே எனக்கு தெரியல. மக்களே உங்களோட ஹெல்ப் வேணும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் மட்டும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம எப்பா கணேஷாவை நிறைய பேருக்கு சேர்த்து விடணும். அதனால தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க உங்களோட கான்டாக்ட்ஸ்க்கெல்லாம். கொஞ்சம் வியூஸ் அதிகமானாதான் வந்து நமக்கும் ஒரு தெம்பா இருக்கும். என்ன சொல்றீங்க? இன்னும் நிறைய பிளேசஸ்க்கு நாம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் மானிட்டரி சப்போர்ட்டும் தேவைப்படுது. வியூஸ் அதிகமாக போனாதான் அதுக்கு பாசிபிள். அது உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு நம்ம எப்போ கணேஷாவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் கர்நாடகா சிரி அண்ட் ஹார்டிகல்ச்சர் கார்டன் ஊட்டி.
மக்களே இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.